Hi friends, welcome to Dava Cook and Health Tips. Today நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் வச்சு மேகி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மல்லித்தழை வச்சுருக்கேன், ஒரு பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பெரிய கேரட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ 2 பாக்கெட் மேகி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆகவும் ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகவும் இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிடுவோம். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். இப்போ அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ அந்த கேரட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். 2 பெரிய கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிடுவோம், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ கொஞ்சமாக அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் நல்லா வெந்துருந்துச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் 65 மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ நல்லா காய் எல்லாமே வெந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடுவோம். அப்படியே அதை வச்சுருவோம். இப்போ அதே கடாயில் ஒரு 3 கப் தண்ணியை ஊற்றிக்கிடுவோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம வச்சுருக்க மேகி எல்லாத்தையுமே போட்டுருவோம். நான் 4 பீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கிறங்க. இப்போ அது எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டுறலாம். இப்போ மூடி போட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த மேகி மசாலா 4 பாக்கெட் இருந்துச்சு, அதையும் இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ மேகியில் இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இது மாதிரி ஒரு டைம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெஜிடபிள்ஸ் மேகி எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ கொஞ்சமாக மல்லி இலையை ஆட் பண்ணிக்கிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மேகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.